கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களை, நாம் ஸ்தோத்திர பண்டிகையிலே இந்த 21 நாட்கள் தேவனை உயர்த்தி வருகின்றோம், நன்றி செலுத்தி வருகின்றோம். ஒவ்வொருவருமே மறக்காமல் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாகிலும் நீங்கள் தனித்து ஆண்டவர் பாதத்தில் அவருக்கு நன்றி சொல்ல செலவு பண்ணுங்கள். கர்த்தர் இதனாலே மகிமை அடைவார். பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 13வது வசனம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? இங்கு ஞானி விதமாக எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு நேரம் இதை கொண்டு வர்றார். என்னன்னா, தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தேவன் ஒரு காரியத்தை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நியமித்து வைத்திருந்தார். ஆனால் அதை நம்ம இஷ்டப்படி அதை நேர ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணா முடியவே முடியாது. தேவன் ஒரு காரியத்தை கோணலாவே இருக்கட்டும்னு வச்சிருந்தாருன்னா அதை நேர ஆக்கணும்னு மனிதர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் கூட நம்முடைய பலன் தான் வீணாகுமே தவிர மற்றபடி அதை நேர்மையாக ஆக்கவே முடியாது, நேராக்கவே முடியாது. எப்படி கசப்பான பழங்களை கொடுக்கும் அந்த மரத்தை எவ்வளோ நீங்கள் உரம் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப மரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வேப்ப மரத்தினுடைய காய் எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் கசப்பை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த வேப்ப மரத்தை வளர்த்து, அந்த சிறு கண்ணுலேருந்தே வளர்த்து, அதுக்கு நல்ல தண்ணியவே ஊற்றி நல்ல உரம் போட்டு, இல்லை அந்த கசப்புலாம் போகணுன்ட்டு உங்கள் ஞானத்தினால என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் அது நல்லா அழகாக வளர்ந்து காய்க்கிற காலம் வரும்போது அதை எடுத்து பறித்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கசப்பாக தான் இருக்கும். அதை நம்மளால் மாற்றவே முடியாது. தேவன் இந்த மரத்தினுடைய காய் கசப்பாக இருக்கட்டும்னு நினச்சி அவர் படைச்சிருந்ததை நம்மளால் அதை மாற்ற முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யோபு புத்தகத்தில் கூட தேவன் 38வது அதிகாரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது யோபுவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு சொன்னார் என்று பார்க்கிறோம். அவர் நிறைய காரியத்தை சொல்றார். அது ஒவ்வொரு வசனத்தையும் கவனித்து வாசித்து பார்த்தா தேவனுடைய படைப்பை, அவருடைய வல்லமையை, மகிமையை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதில் சொல்றார் அவர், காண்டாமிருகத்தை நான் படைச்சிருக்கிற காண்டாமிருகத்தை நீ கவனிச்சு பாரு. அந்த காண்டாமிருகம் பலமுள்ளது. அது மாடுகளை போல உனக்கு அது சேவை பண்ணுமோ இல்லையா? மாடு நம்ம வீடு முன்னணையில கட்டி போட்டிருந்தா அது அவுத்தா கூட அங்கிருந்து நகண்டே போகாது, அங்கேயே இருக்கும். அதை போல காண்டாமிருகத்தை ஒரு நாளாவது உன்னுடைய வீட்டு முன்னணையில நீ தங்க வைக்க முடியுமா? அது நல்ல பலம் உள்ளது என்று சொல்லி உன்னால் அது வேலை வாங்க முடியுமா? அது தன்னிச்சையாக காடுகள்ல அது நடந்து திரிகிறது. நீ அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. தீக்குருவி பாருங்க, தீக்குருவி அப்படிதான். அதை குறித்து எழுதும் பொழுது, தீக்குருவி தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். ஆண்டவர் சொல்றாரு, தீக்குருவி எல்லா பறவைகளும் அழகா முட்டையிட்டு அதை அடை காத்து அதை அப்படி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அது மேலே பாதுகாப்பு கொடுக்குது. அது குஞ்சுகளை தன்னுடைய குஞ்சின் கருத்தில் கொண்டு அதுக்கு இறை கொண்டு கொடுக்குது. அது பறந்து தானாக இறை தேட பழகும் வரைக்கும் அந்த பறவைகள், தாய் பறவையானது அதை கண் கருத்துமா பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். கழுகு கூட பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளை இல்லை கூட்டை கலைத்து அசைவாட்டி தன்னுடைய முதுகு மேலே வைத்து அதற்கு இறை கொண்டு கொடுக்கிறது. அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆனால் தீக்குருவிக்கு அந்த ஞானம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு 19வது அதிகாரம் 17ஆம் வசனம், தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். ஆண்டவர் அதற்கு புத்தி கொடுக்கல, ஞானத்தை விலக்கி வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தீக்குருவி தான். அது தன்னுடைய குணத்தை அது மாற்ற முடியாது. ஏன்னா தேவன் அப்படி படைத்து விட்டார். நாம போய் அதை மாற்றவும் முடியாது. இப்படித்தான்
இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சில காரியங்களில் அப்படியே போராடி முட்டி முட்டி மோதி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி காரியத்தை தலைகீழாக மாற்றலான்ட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அங்கே தேவன் அதை கோணலாக்கி வைத்திருக்கிறார் என்பதனை நம்ம மறந்து போய் விடுகின்றோம். தேவன் கோணலாக்கின்னு அதை நம்மால் மாற்ற முடியவே முடியாது. வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாராச்சும் ஒருத்தர், இல்லை கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது உங்கள் மாமனாரோ மாமியாரோ அல்லது மருமகளோ, இப்படிப்பட்டவங்க இப்படி இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் தேவன் தான் அவங்களுடைய இருதயத்தை அப்படி வச்சிருக்கிறாரு, அதை கோணலாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. இப்போ கசப்பான பழத்தை கொடுக்குற மரத்தில் போய் நீங்கள் நல்ல கனியை தேடவே முடியாது. தேவன் கோணலாக்கினது கோணலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இசைஞ்சி, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் அன்பு பாராட்டி நீங்கள் நடத்த முடியுமோ அந்த நபர்களை நீங்கள் அப்படி நடந்து கொள்ளுங்க. மற்றபடி இந்த கோணலாக்கின மனிதர்களுடைய இருதயத்தோடு நீங்கள் போய் போராடி கொண்டு நின்று கொண்டே இருக்காதீங்க. ஒன்று, அதை நீங்கள் கவனிக்காமல் விலகிருங்க. அப்படி இல்லைன்னா அவங்க இவ்வளவுதான், கர்த்தர் அவங்களுக்கு இவ்வளவுதான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அதை குற்றப்படுத்தாமல் அமைதியாக விட்டுருங்க. தேவன் கோணலாக்கியதை நம்ம குற்றப்படுத்தலாமா? குற்றப்படுத்தக்கூடாது, விட்டுறணும். இவங்க லாபானுடைய இருதயத்தை, லாபானுடைய முகத்தை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய இருதயத்தை மாற்றினதுனால அவனுடைய முகம் மாறுபட்டது என்று பார்க்கிறோம். எதற்கு? யாக்கோபை கர்த்தர் அதிலிருந்து புறப்பட்டு செல்வதற்காக அவர் ஸ்டெப் எடுத்துட்டாரு. அதனால லாபானுடைய இருதயத்தை கோணலாக்கிட்டாரு. இப்படித்தான் ஒருவேளை நல்லா இருந்தாங்களே, இந்த நபர் இவ்வளவு அன்பாக இருந்தாங்களே, இன்னைக்கு எப்படி மாறினாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பரவாயில்ல, இனியும் நீங்கள் அவங்களையே சார்ந்திருக்கணும்னு சொல்லி அப்படி இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. சூழ்நிலையை மாற்றுகிறார். எனவே அவர்களுடைய இருதயத்தை கோணலாக்கினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படி கோணலாக்கினதை நேர்மையாக்கவே முடியாதா என்று விசனப்படுறீங்களா? ஆம், தேவன் கோணலாக்கினதை தேவனே நேர்மையாக்க முடியும்னு நம்ம விசுவாசிப்போம். எந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கோணலாக்கியே இவ்வளவு காலம் வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தரால் அவர் நேர்மையாக்க முடியும்னு விசுவாசிப்போம். ஏசாயா 65வது அதிகாரத்தில் ஒரு வசனம் தான் அதற்கு நமக்கு ஒரு சாட்சி. அதை நம்ம பிடிச்சுக்கிடலாம். அவர் புதிய வானம் புதிய பூமி படைக்கும் பொழுது அவர் எப்படி பண்ணுறாராம்? கடைசி வசனம், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை. பிரியமானவர்களே, ஓநாய் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா மேயும், சிங்கம் பசுவை போல புல் மேயும் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் இவைகளையெல்லாம் வேறு மாதிரி படைச்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் அவைகளெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளில் அவர் சாதுவாய் மாற்றப் போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவன் கோணலாக்கினா நிச்சயமாக அதை அவரால் நேர்மையாக்க முடியும். அது அவருடைய சித்தம்னா நேர்மையாக்கி கொடுப்பார். அதற்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி தேவன் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய செயலை கவனித்து பார்க்க எங்களுக்கு நீர் ஞானம் தாரும். ஆண்டவரை நிதானம் தாரும், தெளிவு தாரும். வாழ்க்கையில் கோணலான காரியங்களுக்காகவே நாங்கள் அதை சரி பண்ண ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பலனை, எங்களுடைய நேரத்தை, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பணத்தை இப்படியெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே நாங்கள் எங்கள் பலத்தையெல்லாம் நாங்கள் இழந்து கொண்டு நேரத்தையெல்லாம் வீணாக்கி கொண்டு இராத படிக்கு தேவன் கோணலாக்கினதை அவரே நேர்மையாக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அந்த காரியத்தை நாங்கள் மறந்து ஓடத்தக்கதாக ஆண்டவரை கிருபையை நீர் கொடுப்பீராக. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கோணலானதா இருக்கிறதோ நீர் அவைகளையெல்லாம் செவ்வையாக்குவீராக. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, இது அப்படியே நீர் செய்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.